களத்தில் வந்து ரஞ்சித் விசஸ் விசிகா அப்படிங்கிறது இல்லை. களத்தில் நான் சொல்கிறேன் அப்படி கிடையாது. பர்டிகுலராக ரஞ்சித்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படி நினைக்கக்கூடாது. சில ஊடகங்கள் அப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த போஸ்டரை அந்த இது வந்து கையிலே வச்சுருந்தாரு டாக்டர் திருமாவளவன். அதனால் விசிகாவுக்கு அழைப்பு போகலை அப்படிங்கிறது பொய். போகாததை பற்றி யாருமே பேசலை. போக வேண்டாம்னு சொல்லி அவர் போட்ட வீடியோவை பற்றி எல்லாரும் பேசினாங்க. அப்படி ஒரு வீடியோ போட்டு அந்த நிகழ்ச்சிக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயமோ அழுத்தமோ டாக்டர் திருமாவுக்கு எங்கிருந்து யார் மூலமாக அளிக்கப்படல. அந்த வீடியோ பார்க்குற ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க கூடாதுன்றதுக்காக போட்டது தான். மற்றபடி ரஞ்சித்தோட எல்லா ஸ்டாண்ட்லையும் நான் உடன்படுறேன், ரஞ்சித் எதிர்ப்பதற்கு இவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் திரு மணி அவர்கள் வந்து எழுப்பவே இல்லை. அது ரொம்ப நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மட்டும்தான், தென்னிந்தியாவில் மட்டும்தான் ஒரே தலைவர் மொழிவழி தேசியத்தை பேசிக்கொண்டே அம்பேத்கரியத்தையும் உள்வாங்கி அதை இங்கே இருக்கக்கூடிய தமிழர் ஓர்மை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவராக டாக்டர் திருமா தான் இருக்கிறார். அப்போ டாக்டர் திருமாவளவனுக்கும் மற்ற அம்பேத்கரிய தலித்திய அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது இதுதான். இப்போ மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? SDPI கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர் வந்திருந்தாரு. CPM தோழர் செல்வா வந்திருந்தாங்க. தலித் ஓர்மை மட்டும்தான் பேசுவார், விடுதலை புலிகள் எதிர்ப்பாரு, தமிழர்னா பிடிக்காது, திராவிடனா பிடிக்காது. இது 5 தான் சொல்றாங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே ரஞ்சித்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குதா? கிடையாது. நீங்க இப்போ திமுக அலையன்ஸ் எடுத்துக்கோங்க. ரஞ்சித் என்னைக்காச்சும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை திருமாவோட ஒப்பிட்டு இருக்காரா? அந்த மாதிரி பேசி இல்லை. ஏங்க இது ரஞ்சித்துக்கு இல்லைங்க, நமக்கே பாமர மக்களுக்கே தெரியும் அவர் எங்க நிற்கிறாரு. திருமா மணி அவர்களுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா யாருமே திமுக விமர்சிக்க கூடாதாங்கிறது அவருடைய கேள்வி இல்லை. விமர்சிப்பவர்களை எல்லாம் பாஜகவின் பி டீம் என்று சொல்கிறீர்களே, யாருமே திமுக விமர்சிக்க கூடாதா அப்படிங்கிறதா அந்த சொற்றொடருடைய முழுமையான நீட்சி. இணையத்தில் குறைக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் குறைக்கக்கூடிய கும்பல்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திமுகவோட அஃபீஷியலாக இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் திமுகவோட அஃபீஷியல் இருக்கிற யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் யாருன்னு கண்டுபிடிக்கிறது? நேர்மையான எதிரி அப்படின்னா முகத்தை காமிக்கணும். 7 எண் பால் எண் கூலி எண்ணு பேர் வச்சுக்கிட்டு எங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு திடீர் திரும்ப பாசம்? 2 சீட்டு தான், நான் கிளம்பு முடிஞ்சு போச்சு கிளம்பு. யாருக்கு? விசிகாவுக்கு 2 சீட்டு தான், நசுக்கிட்டோம் ஒடிக்கிட்டோம்லாம் வராத அப்படின்னு சொன்ன அதே வாய், அதே ட்விட்டர் ஐடி, அதே ஹேண்டிலு இன்னைக்கு டாக்டர் திருமா, அண்ணன் திருமா சொன்னதை விசிகாவை பாதுகாப்பது இங்கே பெரிய நோக்கம் அல்ல திமுகவை ஆதரிப்பவர்களுக்கு. எங்கே ரஞ்சித்தை வந்து விசிகா வந்து அரவணைச்சிருச்சு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த திராவிட இயக்கத்தின் மீதான விமர்சனத்தை இவர்கிட்ட வந்து அது அட்டாச் ஆயிரும். அவர் எவ்வளோ சொல்ல அவர் அட்டாச் ஆயிரும். அந்த அட்டாச்மெண்ட் நமக்கு எப்போதுமே பாதிப்புன்னு இங்கே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. காலால் என்னங்க கதை? காலானா கருப்பு அன்னைக்கெல்லாம் கொண்டாடினாங்க, தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. கருப்பை காமிச்சிட்டாருன்னு எதிரில் உட்காந்தவன் பேர் என்ன? அவன் அடையாளம் என்ன? காவியை தாங்க கருப்பு எதிர்க்கிற மாதிரி காமிச்சாரு. அன்னைக்கு கொண்டாடினீங்களே தூக்கி வச்சு ரஞ்சித் ரஞ்சித் அப்படின்னு. எனக்கு அதிமுக ஆட்சி இல்லை. வணக்கம் அருள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, அதை தொடர்ந்து நடந்த அந்த நீலம் நடத்தின பேரணி, அந்த அந்த டாப்பிக்கே வந்து அந்த பேசு பொருளாகி அதை தாண்டி வேற வேற விவாதங்கள்லாம் டைமென்ஷனுக்கு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு, ஊடகங்கள் போயிடுச்சு. ஆனாலும் இன்னும் அந்த விசிகா வெர்சஸ் ரஞ்சித் அப்படின்ற அந்த டிபேட் இன்னும் ஊடகங்கள் விடுற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் விசிகா நிர்வாகிகள் ரஞ்சித்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ஆளுநர் ஷானவாஸ் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, பத்திரிகையாளர் மணி அவர்களை பற்றி ஒரு கருத்து கேட்குறாங்க. இந்த மாதிரியான வார்த்தை போர்கள்லாம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, பார்க்க முடியுது. ஏன் இது இன்னும் தொடருது அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு ரஞ்சித்து தான். ரஞ்சித்து போட்ட அந்த பேரணி, அந்த நினைவேந்தல் பேரணி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீல பண்பாட்டுமையை முன்னெடுத்தாங்க. அதுக்கு நீங்கள் இவங்க கொடுத்த பேட்டியே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் துவக்கத்திலே குறிப்பிட்ட போது ரஞ்சித் வெர்சஸ் விசிகா அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னீங்க. களத்தில் வந்து ரஞ்சித் வெர்சஸ் விசிகா அப்படிங்கிறது இல்லை. களத்தில் நான் சொல்கிறேன் அப்படி கிடையாது. பர்டிகுலராக ரஞ்சித்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படி நினைக்கக்கூடாது. சில ஊடகங்கள் அப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ரஞ்சித் அப்படிங்கிற தனி மனிதர் ஒரு நீலம் பண்பாட்டுமை என்ற அமைப்பை வச்சுக்கிட்டு
அவரால் முடிஞ்ச சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது ஒரு மாநில கட்சி. தமிழர், தமிழ்நாடு அப்படின்னு தமிழ் தேசிய கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு தமிழ்நாட்டில் நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி. அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு போராட்ட களம் இருக்குது. அவங்கள வந்து இவங்க ரஞ்சித் சார்பில் போய் அழைத்தது உண்மைதான். முறையாக சரியாக அவங்க போய் அழைச்சிருக்கிறாங்க. ஆனால் முறையான அழைப்பு அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னை கூப்பிடுற, நீங்கள் நேரடியாக வராமல் உங்களுடைய பொறுப்பாளர்களை விட்டு அழைச்சி என்னை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்குது. ஐ திங்க் ஸோ வாசுகி பாஸ்கர் தான் போய் கூப்பிட்டுருக்காரு. அந்த போஸ்டரை அந்த இது வந்து கையிலே வச்சுருந்தார் டாக்டர் திருமாவளவன். அதனால் விசிகாவுக்கு அழைப்பு போகலை அப்படிங்கிறது பொய். ஆனால் துணை பொதுச்செயலாளர் அப்போ ஆதவ அர்ஜுன் வந்து அழைப்பு வரலன்றாரு. இல்லை, அவருக்கு மேபி அந்த செய்தி போய் சேராமல் இருக்கலாமா, உண்மைக்கு புறம்பாக அவர் சொல்கிறாராங்கிறது தெரியல. அவருக்கு டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய கரங்களிலேயே அந்த அழைப்புதல் இருந்ததை நானே வந்து பார்த்தேன். அந்த ஃபோட்டோஸுமே கூட நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்விட்டர் தளங்களெல்லாம். ஸோ இப்போ என்னென்னா, ஒன்று தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சிக்கு ஒரு அமைப்பில் இருந்து அழைக்கிறீங்கன்னா அதனுடைய பொறுப்பாளர் அதனுடைய தலைமையில் இருக்கிறவங்க வந்து அழைக்கிறோன்னு நினச்சிருக்கலாம். அல்லது சரி ஓகே இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு போகாமல் விட்டுறலாம், நமக்கு எதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு நினச்சிருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பணிகள் இருந்திருக்கலாம், அல்லது கூட்டணி நெருக்கடி இப்படின்னு பலவிதமான டாட்ஸ் அண்ட் விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அவங்க போகலை. இப்போ விஷயம் என்னென்னா, அவங்க போகலைங்கிறது விஷயமே கிடையாது. அவங்க தவிர்ப்பதற்கு முழுமையான அதிகாரமும் உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. அதற்கு வரக்கூடிய எதிர்வினைகளையும் அவங்க சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்குது. போகாததை பற்றி யாருமே பேசலை. போக வேண்டாம்னு சொல்லி அவர் போட்ட வீடியோவை பற்றி எல்லாரும் பேசினாங்க. அப்படி ஒரு வீடியோ போட்டு அந்த நிகழ்ச்சிக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயமோ அழுத்தமோ டாக்டர் திருமாவுக்கு எங்கேருந்து யார் மூலமாக அளிக்கப்படல. அந்த வீடியோ பார்க்குற ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க கூடாதுன்றதுக்காக போட்டது தான். அதுக்காக தான் அந்த பேரை மட்டும் மென்ஷன் பண்ணல, பேரில் தான் மென்ஷன் பண்ணல. ஆனால் ஷானவாஸ் வந்து அது பேர் நாங்கள் சொன்னோமா, நீங்கள் ஏன் அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே இல்லை தோழருக்கு தெரியும், ஷானவாஸ் அவர்களுக்கும் தெரியும் அது வந்து எதுக்காக. இன்னொன்று கட்சிக்காரங்க அப்படின்னு வரும்போது ஒரு கட்சியின் தலைவர் நிலைப்பாடை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. பத்திரிகையாளர்களான நமக்கு வந்து அதில் இருக்கிற நூக்கன் காலம் தெரியும், எதுக்காக அதை பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். பட் அவருடைய பர்டிகுலர் கருத்தை மட்டும் நம்ம இங்கே வந்து குறிப்பிட்டு அதை பூதாகரப்படுத்தணும்னு நான் விரும்பலை. உண்மையிலேயே அந்த கருத்து அந்த விஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய கூட்டத்துக்கு போகாதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஸோ வீடியோ போட்ட பிறகு தான் இந்த வீடியோ ஏன் அவர் போட்டார் அப்படிங்கிற டிஸ்கஷன் உருவாகுது. நான் என்னுடைய 4th Estate தமிழில் மணிய சார் அவர்கிட்ட நான் இதை பற்றி பேசும்போது அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. கூட்டணி குறித்து அவங்க பேசுவாங்க, நமக்கு இடையில் வந்து ஒரு மனக்கசப்புகளை உருவாக்குவாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை டாக்டர் திருமாவளவன் பயன்படுத்தி இருந்தார். அப்போ கூட்டணி குறித்த ஒரு இடத்துல ஒரு நினைவேந்தல் பேர் நடக்குது அப்படின்னா அதை உணர்வு வயப்பட்டவங்க நாலு வார்த்தை பேச தான் செய்வாங்க. ஆனால் அதற்காகவெல்லாம் இந்த கூட்டணி உடைபடும் என்று நம்பக்கூடாது, எண்ணக்கூடாது. அப்படின்னால அவ்வளவு வலுவிழந்த ஒரு கூட்டணியாக இருக்குதான்ற ஒரு கேள்வியை, அது யதார்த்தமான ஒரு கேள்வி தான் அது, அந்த கேள்வி முன்வைக்கிறாரு. அவ்வளோதான். மற்றபடி ரஞ்சித்தோட எல்லா ஸ்டாண்ட்லையும் நான் உடன்படுறேன், ரஞ்சித் எதிர்ப்பதற்கு இவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் திரு மணி அவர்கள் வந்து எழுப்பவே இல்லை. அது ரொம்ப நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். இன்னும் டிஸ்கஷனுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லிடணும். டாக்டர் திருமாவளவனுடைய பாதை அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பார்வை அப்படிங்கிறது வேற, ரஞ்சித்தோட பொலிட்டிக்கல் பார்வை அப்படிங்கிறது வேற. ஆனால் 2 பேரும் இணையிற புள்ளி அப்படிங்கிறது அம்பேத்கரிய புள்ளியில் இணையிறாங்க. இந்தியா முழுவதும், நான் சொல்கிறது இந்தியா முழுவதும் அம்பேத்கரியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய தலைவர்கள், லீடர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலானோர் மொழிவழி தேசியத்தை ஆதரிக்க மாட்டாங்க, அல்லது மொழிவழி தேசியத்தின் மீதான பார்வையே அவங்களுக்கு இருக்காது. அவங்க முழுக்க தலித்திய ஒற்றுமை, அம்பேத்கரிய பார்வை அப்படிங்கிறத நோக்கி தான் நகருவாங்க. அந்த பட்டியலின சமூக மக்களுக்கான விடுதலையை பற்றி மட்டும்தான் 24 மணி நேரமும் சிந்திப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான், தென்னிந்தியாவில் மட்டும்தான் ஒரே தலைவர் மொழிவழி தேசியத்தை பேசிக்கொண்டே அம்பேத்கரியத்தையும் உள்வாங்கி அதை இங்கே இருக்கக்கூடிய தமிழர் ஓர்மை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவராக டாக்டர் திருமா தான் இருக்கிறார். அப்போ டாக்டர் திருமாவளவனுக்கும் மற்ற அம்பேத்கரிய தலித்திய அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது இதுதான். அவருடைய டாப் 5 கொள்கைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை. இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிற கொள்கை முழக்கங்கள் எல்லாம் முதல்ல முன்வைத்து மாநாடு போட்டு பேரணி நடத்திய ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது மது ஒழிப்புக்காக இருக்கட்டும், மகளிர் விடுதலைக்காக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க.
இதுக்காக இந்த முன்னோட்டத்தை சொல்றேன் அப்படின்னா, ரஞ்சித் மேல விமர்சனம் வைக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் இருக்குது. தலித்திய ஒற்றுமை பத்தி மட்டும்தான் அவர் பேசுறாரு, தலித்துகளெல்லாம் மட்டும்தான் அவர் வந்து செயல்பாடுகளாக கூப்பிட்டாருன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. பட் இந்த நிகழ்ச்சிக்கு தலித்திய செயற்பாட்டாளர்களை மட்டும் ரஞ்சித் அழைக்கவில்லை. அவர் கட்சி பாகுபாடின்றி, இயக்க பாகுபாடின்றி எல்லாரும் வாங்கன்னு தான் அந்த இன்விடேஷனை எண்டில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ எல்லாருமே தான் வந்திருக்கும், செஞ்சிருக்கிறாங்க. இப்போ மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? SDPI கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர் வந்திருந்தாரு. CPM உடைய தோழர் செல்வா வந்திருந்தாங்க. அப்போ இவர்களெல்லாம் இந்த தலித்திய செயற்பாட்டாளர்கள் மட்டுமா இவங்க நம்ம அடையாளப்படுத்திட முடியாது, ஜனநாயக சக்திகளாக தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் போய் கலந்துருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் அவங்கள மட்டும் கூப்பிடலங்கிறது உண்மை. அது வந்து தவறான ஒரு உண்மைக்கு புறமான செய்தி. ரெண்டாவது, முக்கியமாக இப்போ நான் வந்து இன்னொருத்தட்ட பேட்டி எடுத்தேன், பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கிட்ட பேட்டி எடுத்தேன். அவரோட ஸ்டாண்ட் அவர் சொன்னார், அவரோட இடத்துல பேசும்போது மாதிரி ஆடுவெட்டி குருவோட டோனும் ரஞ்சித்தோட டோனும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன்னாரு. ஏன்னா அதில் கொஞ்சம் முரண்பட்டேன். எப்படின்னு அப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அந்த மாதிரி சொல்ல முடியாதுல. ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய, அழுத்தப்பட்டவனுடைய ஒரு குரல் வந்து மேலோங்கி ஒலிப்பதற்கும், இன்னொரு இடத்துல ஒருத்தர் வந்து நான் தான் எல்லாமே, நான் சாதி பெருமை பேசக்கூடிய நபர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லன்னும் போது அது ஒரு பதில் சொன்னார். ஓகே, தட் இஸ் ஃபைன். ஆனால் அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளை எதிர்ப்பார். ஓகேங்களா? யாரு? ரஞ்சித் கம்யூனிஸ்டுகளை விமர்சிப்பார், தலித் ஓர்மை மட்டும்தான் பேசுவார், விடுதலை புலிகளை எதிர்ப்பார், தமிழர்னா பிடிக்காது, திராவிடனா பிடிக்காது. இது 5 தான் சொல்கிறாங்க. முக்கியமாக பெரியார்னா கூட அவருக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது, பெரியாரை பற்றி பேசுறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே, இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே ரஞ்சித்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குதா? கிடையாது. நீங்கள் இப்போ திமுக அலையன்ஸ் எடுத்துக்கோங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஏன்னா ஒரே ஸ்டாண்டில் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. 40 வருட உழைப்பு வந்து சாதாரண உழைப்புல அசாதாரணமான உழைப்பு. பெரியாரியவாதிகளே இன்னைக்கு புலிகளை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், இருக்கிறாங்க இல்லையா? எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு வரோம் அப்படின்னா, பெரியாரியவாதிகளோடு விடுங்க, இப்போ திமுக அலையன்ஸுக்குள்ள இருக்கக்கூடியவங்களாம் யார் யார்? இப்போது கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய KB அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அந்த பேட்டியில் வந்து நான் அவர்கிட்ட கேட்குறேன், திராவிட கட்சிகளை நோக்கி இளைஞர்கள் நகர்றாங்க, கம்யூனிஸ்டுகளை நோக்கி நகரலையே என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்படி கிடையாது, எங்களுடைய கொள்கைகளெல்லாம் உள்வாங்கின ஒரு கொள்கை தான் திராவிடமாக இருக்குது, திராவிடம் ஒரு உள்ளார்ந்த முதலாளித்துவத்தை தான் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க திராவிடத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. இரண்டாவது, தமிழரின் அப்படின்னு பேசக்கூடிய டோனும் கம்யூனிஸ்டுகள் மத்தியில் இருக்கவே இருக்காது. அங்கே உலகம் முழுவதும் எவன் பாதிக்கப்படுறான்னு அவன் நான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு உலக கொள்கை, வர்க்க விடுதலை தான் அவங்களுடைய மெயின் அஜெண்டா. மூன்றாவது, விடுதலை புலிகள் மீது அவங்களுக்கு விமர்சனம் உண்டு, தமிழீழ விடுதலை அப்படிங்கிறதுல அவங்களுக்கு விமர்சனம் உண்டு, இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது விமர்சனம் உண்டு. இது எதுவுமே அவங்களுக்கு வந்து இல்லை. நீங்கள் வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா பெரியார சில இடங்களை மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. அடுத்த கூட்டணி கட்சி நான் சொல்கிறேன், கொங்கு மக்கள் தேசிய கட்சி. கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு இந்த கூட்டணிக்கு தொடர்பே இல்லை. தொடர்பற்ற ஒரு கட்சி, வெறும் சாதிய ஓட்டுக்காக மட்டும்தான் அவங்க வந்து இவங்களோட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அதுக்காக தான் அவங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்கிறது யதார்த்தமான உண்மை. இதுக்கு மேலே ஐயா ஈஸ்வரன் அவர்கள் வந்து நமக்கு ஒரு மறுப்பு விளக்கம் கொடுத்தாலுமே கூட யதார்த்தமான உண்மை என்னன்னா, அவங்க இந்த கொள்கைகள் எல்லாம் எந்த இடத்துல உடன்படுவாங்களா? இதெல்லாம் எதுவும் உடன்பட மாட்டாங்க. நான் எதுக்காக வந்து கம்யூனிஸ்டுகளை சொன்னேன் அப்படின்னா, ரஞ்சித் வந்து இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாருங்க. ரஞ்சித்துக்கு தமிழர்னா பிடிக்காது, புலிகளை பிடிக்காது, ஈழத்தை பிடிக்காது, திராவிடத்தை பிடிக்காது, பெரியாரை பிடிக்காது. ரஞ்சித் வந்து ஒரு சினிமா டைரக்டர், அவ்வளவுதாங்க. அவர் 5 படம் 10 படம் எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். அவர் நீங்க ஏன் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு நிகரா நீங்க ஏன் ட்ரீட் பண்றீங்க? இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. இன்னொரு முக்கியமா என்னன்னா, இந்த வேறுபாடுகள் எல்லாம் இன்னொரு கட்சிக்கிட்டையும் இருக்குது. ஆனா அந்த கட்சிக்கிட்ட உங்களுக்கு முரண்பாடு கிடையாது. இப்போ கம்யூனிஸ்டுக்கு நான் வந்து குறை சொல்லணும்னு சொல்லலை, அது அவங்க நிலைப்பாடு, அதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, சித்தம் தெளிவாக இருக்கிறாங்க, புரிதலோடு இருக்கிறாங்க, அது அவங்க நிலைப்பாடு. அப்படி இருக்கிற ஒரு கட்சிக்கிட்ட நீங்கள் இவ்வளவு ஒரு வெறுப்புணர்வுலாம் நீங்கள் காட்டுறது கிடையாது. எலெக்ஷன் டைமில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி கூட்டத்தில் ஒருத்தர் விசிகா ஓடி போட்டு துண்டு போட்டு உட்காந்தாரா இல்லையா? உட்காந்தாரு கூட்டத்தில். அது முரண் இல்லையா? அதான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டைமில் அப்படி வச்சிருக்கிற அலையன்ஸு கூட இருக்கிறத ஓட்டரசியலுக்காக சமரசங்களை செய்யக்கூடிய கட்சி எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் விசிகே. இது ஓட்டரசியல் கூட கிடையாது. இது அதுதான் நான் கேட்குறேன் நிகழ்வு. அப்படி அதுதான் நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இது ஓட்டரசியலும் கிடையாது, எந்த விதமான ஒரு சிக்கலையும் கூட்டணிக்குள்ளே ஏற்படுத்தவே போகிறதில்ல. மூத்த பத்திரிகையாளர் மணியன் நம்ம பேட்டில் பேசும்போது இந்த கூட்டணியோட இன்டாக்டோட வலிமை குறித்து பேசியிருக்காரு, டாக்டர் திருமா குறித்து பேசியிருக்காரு.
அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ போடணுமான ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அந்த கேள்வியே, அந்த இதுவே. ஆனால் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, உங்களோட இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ முரண்பாடு இருக்கு, ஆனால் ரஞ்சித்து கிட்ட மட்டும் தான் அந்த முரண்பாடு இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டுறது. அப்போ ரஞ்சித்தை எதனால் நீங்கள் இப்படி காமிக்கிறீங்க? அப்போ ரஞ்சித் தலித்துங்களாம் அப்படி காமிக்கிறீங்களா? அப்போ அடுத்த கீழே அப்படி கேட்பாங்க, 4 பேர் கேட்பான், நான் கேட்குறேன், 4 பேர் கேட்குறான். கூடவே இருக்கிறவங்களுக்கும் இதே முரண்பாடுகள் கண்டிப்பாக இருக்குது. ரஞ்சித்துக்கும் அந்த முரண்பாடு இருக்குது, அவ்வளவுதான். அப்படி பார்த்துட்டு போங்க. இன்னொன்று, அந்த கூட்டங்கிறது நினைவேந்தல் கூட்டங்க, அது ஒரு நினைவேந்தல் பேரணி. அந்த நினைவேந்தல் பேரணியில் அரசுக்கு ஒரு கோரிக்கையை கொடுக்குறாங்க, நெருக்கடியை கொடுக்குறாங்க. இன்னொன்று, அது அப்படியே அரசு வந்து அதை அப்படியே முழுமையாக இது பண்ணி ஐயோ இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்க போகிறது இல்லை. அது ஒரு கூட்டம், அவ்வளவுதான். இவர் டாக்டர் திருமா வீடியோ போடாமல் இருந்திருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு பார்வைக்கே வந்திருக்காது. அவர் வந்து ஒரு வீடியோவில் போட்டதன் காரணமாக தன் உரையை துவங்கும் போதே இயக்குனர் ரஞ்சித் என்ன சொல்கிறாரு, இது காசு கூடின கூட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு தான் அந்த உரையை துவங்குறாரு. இறுதியில் நான் உங்களோட தானே நிற்பேன், நான் என்றைக்கும் உங்களுக்கு எதிராக செஞ்சது கிடையாதுண்ணே அப்படின்றது ஒரு உறுதிமொழியும் ஒரு கொடுக்குறாரு. இப்போது அவர் மேலே வந்து இவ்வளவு டவுட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையற்றதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போது அண்ணன் வன்னியார் அரசு அவர்களாக இருக்கட்டும், தோழர் ஷானவாஸ் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரஞ்சித் மேலே ஒரு பார்வை இருக்குது. அவங்க ரொம்ப நெருக்கமாக பழகி இருக்கலாம். அவர் அண்ணன் வன்னியார் சொல்கிறாங்க, என்னுடைய அலுவலகத்துக்கு கூட அவர் வந்தது கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க, இயக்குநர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க, அவர் இங்கே வந்தது கிடையாது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன எதுக்காக வரமாட்டேங்கிறாரு, அந்த மாதிரி சில கேள்விகளை எழுப்புறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து என்ன ரீசனு, அதுக்கு பின்னாடி என்ன சிச்சுவேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியாது. தோழர் ஷானவாஸ் சொல்றது என்னன்னா, மாரி செல்வராஜையும் ரஞ்சித்தையும் என்னுடைய 2 குழந்தைகள்னு திரும்ப வந்து பொதுவெளியில பேசின ஒரு தலைவர் பேசியிருக்காரு. இன்னமும் எங்களுக்கு அவங்க தோழமைகள் தான் அப்படின்னு நான் இன்னொன்னு இப்பயும் சொல்றேன். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு ரஞ்சித் வெர்சஸ் திருமான்னு கொண்டு போறது ரொம்ப ரொம்ப மோசமானதான் நான் நினைக்கிறேன். அது உள்ளுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி. ஆமா, அது வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமானது. ரஞ்சித் வெர்சஸ் திருமாங்கிறது இப்ப வரைக்கும் எங்கேயுமே கிரியேட் ஆகலைங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், பிசிகாவை சேர்ந்த தொடர்களும் சரி, இன்னும் மற்ற சில பத்திரிகையாளர்களும் சரி, ரஞ்சித் ஒரு கத்துக்குட்டி, ரஞ்சித்துக்கு ஒண்ணுமே தெரியாது, ரஞ்சித்தால கவுன்சிலர் ஆக முடியும் ஆகணும் அவருக்கே தெரியும். ரஞ்சித் என்னைக்காச்சும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இருக்கிறாரா, இல்ல திரும்ப அவரை ஒப்பிட்டு இருக்காரா, அந்த மாதிரி பேசி இல்ல. ஏங்க இது ரஞ்சித்துக்கு இல்லைங்க, நமக்கே பாமர மக்களுக்கே தெரியும் அவர் எங்க நிக்கிறாரு. திருமா அவரோட உயரம் என்ன, அவருடைய உழைப்பு என்ன, அவரோட வரலாறு என்ன, அவரோட பாதை என்ன, பயணம் எவ்வளவு பெருசு. அந்த இடத்துலலாம் இவர் தன்னை நிப்பாட்டிக்கவும் மாட்டாரு, நிப்பாட்ட வச்சு பேசணும்னு சொல்லவும் மாட்டாரு. நல்லா கவனிச்சீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே விசிகா தரப்பு தான். அவர் அண்ணன் வன்னியர் அவர்களும் சரி, தோழர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் சரி, அவங்க பேசுறாங்க. மற்ற சில பத்திரிகையாளர்களோ அல்லது மற்ற சில நபர்களோ சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் வந்து ரஞ்சித்தை கார்னர் பண்ணி பேசுறாங்க. ரஞ்சித்தோட ஆதரவாளர்கள் இப்படி பேசியிருக்கிறாங்க, ரஞ்சித் இப்படி பேசியிருக்கிறாரு, ஏதாவது ஒருத்தர் வந்துச்சா? ஒருத்தருமே வரல. நாம மணி சாரோட வீடியோ போட்ட பிறகு அது ஒரு சின்ன ஒரு அதிர்வலையை உருவாக்குச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்குது. டாக்டர் திருமா குறித்து இப்படி ஒரு கருத்து உருவாயிருக்குது, இது வந்து அப்போ திருமா தவிர்த்திருக்கணும் தான் போல் இருக்கு. ஏன்னா மணி சாருக்குன்னு ஒரு பார்வையாளர் இருக்கிறாங்க, ஒரு ஜென்யூன் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சொல்றது சரியாக தான் இருக்கும் போட்டுக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. அது உருவானுச்சு. அது உருவான பிறகு ஆள் ஷானவாஸ் அவருடைய பதிலும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஆனால் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மணி அவர்களுடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே திமுக விமர்சிக்க கூடாதாங்கிறது அவருடைய கேள்வி இல்லை. விமர்சிப்பவர்களை எல்லாம் பாஜகவின் பி டீம் என்று சொல்கிறீர்களே, யாருமே திமுக விமர்சிக்க கூடாதா அப்படிங்கிறதா அந்த சொற்றொடருடைய முழுமையான நீட்சி. திமுக விமர்சிப்பவர்கள் எல்லாம் நீங்க பிஜேபி முத்திர சொல்றீங்களே, இது யாரும் விமர்சிக்க கூடாதாங்க அப்படிங்கிறதா கேள்வி நீட்சி. அதற்கான பதிலாக அப்படி இல்லைங்க, நாங்கள் அப்பெல்லாம் நினைக்கல அப்படின்னா அது வேற. ஆனால் அதற்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வழக்கு போட்டாங்க, திமுக காலத்திலேயே போட்டாங்க, இன்னும் பேசிதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பட் அதற்கு தெளிவான பதில் அது கிடையாது. பட் ஆனால் அவர் வந்து தனிப்பட்ட ரீதியில் அவருடைய, ஏன்னா அவருக்குன்னு ஒரு பாஸ்ட் இருக்குது, மணிசாருக்குன்னு ஒரு பாஸ்ட் இருக்குது. அவர் கடந்த அந்த பாதைங்கிறது சாதாரண பாதையெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முன்னணி தலைவர்களை வந்து சந்தித்தவர், அவங்களுடைய கண்மையை மறித்தவர், அதெல்லாம் அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு நபருடைய சில விஷயங்கள் எடுத்து அவர் சொல்கிறார், தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் தட் இஸ் நாட் அன் ஆன்சர். அது வந்து பதில் கிடையாது, பதில் அது சுத்தமாக கிடையாது. ஆனால் என்னன்னா மனுஷரோட பேச்சை வச்சு, அவருடைய அந்த இது வச்சு, அவர் வந்து இப்படி, அவர் வந்து அப்படி அப்படின்னு பேசக்கூடிய, அதை வச்சு ஒரு டிபேட்டை, அதை வச்சு ஒரு விவாதத்தை வந்து உருவாக்கின போக்கு நல்ல முறையில் இருந்தால், ஆரோக்கியமானதாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது.
ஒரு விஷயம் ஆரோக்கியமான விவாத பல சமூகத்தை உருவாக்குதுன்னா அதுல பிரச்சனையே கிடையாது. ஃபேக்சுவலா தப்பா பேசிட்டாரு அப்படி சொல்லலாம், அப்படி சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனா ஆரோக்கியமற்ற முறையில தனிநபர் தாக்குதலை நோக்கி நகர்த்தக்கூடிய நபர்களை நான் விமர்சிக்கல. ஆள் சாணவாசே சொல்லிட்டாரு. யாருன்னு சொல்லிட்டாருன்னா, இணையத்தில் குறைக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் குறைக்கக்கூடிய கும்பல்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திமுகவோட அஃபீஷியலாக இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் திமுகவோட அஃபீஷியல் இருக்கிற யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. பிகாஸ் தே நோ இட். ஆனால் என்ன, இந்த ஃபேக் கேடில் சுற்றக்கூடியவங்கெல்லாம் அவர்களுடைய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்துமே கூட இந்த அஃபீஷியல் இருக்கிறவங்க ரீட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க தான் அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ என்ன கேள்வியாக அன்றைக்கோட அதில் செய்தியாளர் தினேஷ் கூட அந்த கேள்வியை கேட்டிருந்தார். அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னும் போது 4 பேர் குறைச்சிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? அவர் ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுத்துருந்தார். அது அந்த பதில் ரொம்ப முக்கியமானது. இல்லை, அதுலேயும் நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். திமுக ஆதரவாளர்கள் என்று இயங்கக்கூடிய சில பேர் எழுதுறதுக்கு வந்து திமுக பொறுப்பாகாது. ஆமாம். ஆனால் ரஞ்சித் சொல்கிறது என்னென்னா, திமுக ஐடி விங்ன்றார். திமுக ஐடி விங் வந்து இந்த மாதிரி இவரை தவறாக சித்தரிக்கிறாங்க, ஆம்ஸ்டாங் அவர்களை தவறாக சித்தரிக்கிறாங்க அப்படின்றார். திமுக பேரில் இயங்கக்கூடியவங்க அப்படிலாம் சொல்ல, திமுக ஐடி விங்ன்றார் ரஞ்சித். திமுகவை தொடர்ந்து ஆதரிச்சு, முக்கியமாக திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ஆனால் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட அந்த ஐடியில் வரக்கூடிய கொச்சையான மொழிகளுக்கோ வசவுகளுக்கோ பதில் கூறாமல் அதை அமைதியாக வேடிக்கை பார்ப்பதன் காரணமாக, அதை கடந்து போவதன் காரணமாக தான் இயக்குனர் ப. ரஞ்சித் அது திமுகவோட ஐடிவிங்னு சொல்கிறார். அது தப்பு கிடையாது. அது தப்பு கிடையாது. திமுகவை மட்டும்தான் அவங்க ஆதரிக்கிறாங்க. அதை தாண்டி வேறு எங்கேயுமே வந்து அவங்க நகர மாட்டாங்க. அவங்க ஹார்ட்கோர் டிஎம்கேன்ஸ், அதுவும் ஃபேக் ஐடிஸ். இப்போது உண்மையிலேயே ஒருத்தர் இப்போ அருண் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு நீங்கள் ஏங்குறீங்க, உங்களை ஒரு திமுகவில் 10 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் வசவு மொழிகளில் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க கேட்க வேண்டாம், நானே உங்களை கேட்பேன், ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களோட ஐடி கண்டுபிடிச்சி உங்களால் ஒரு புகார் ஒன்று கொடுப்பேன். பட் யாருன்னு கண்டுபிடிக்கிறது? நேர்மையான எதிரி அப்படின்னா முகத்தை காமிக்கணும். ஏலியன், பாலியன், கூலியன்னு பேர் வச்சுக்கிட்டு நேர்மையாக நேராக முகத்துக்கு நேராக நீ யாருடா, நான் தான்டா, என் முகம் இதுதான்டா, என் பேர் வந்து குப்பன், சுப்பன், முனியப்பன், ராஜேஷ், சுரேஷ், ரமேஷ்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட பேசலாம். உன்னையை தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் என் வேலை கிடையாது. நேரடியாக உங்கள் முகத்தை காமிச்சிங்கன்னா உங்கள் முகம் இதுதான்னா அவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்கலாம். அந்த தைரியமோ அந்த திராணியோ தெம்போ இல்லாதவர்கள் தான் ஒளிந்து கொண்டு பேசுவாங்க. இப்போ ஒளிந்து கொண்டு பேசக்கூடிய நபர்களை என்னன்னு சொல்ல முடியும்? கூட்டத்தில் கல்லடிக்கிறவன், அவ்வளோதான். அப்போ நீ அந்த கூட்டத்தோட இணைஞ்சு பேசுகிற அவ்வளோதான். அதுக்கு டிஎம்கே ஐடிவிங்னு அவர் ரஞ்சித் சொல்கிறாரு. அதனால அங்கே தப்பு இருக்குது. அதுக்கு அஃபீஷியலாக டிஎம்கே ஐடிவிங் ஒன்று சொல்லியிருக்கணும், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ மறுப்பு சொல்லுங்கள். அப்படி ரஞ்சித் சொன்னதில், இப்போ ரஞ்சித் சொன்னதில் என்னெல்லாம் தப்பு இருக்குது, என்னெல்லாம் சரி இருக்குன்னா நீங்கள் ஆராயக்கூடாது. என்னை கேட்டிங்கன்னா அதாவது ஆதங்கத்தில் பேசுங்க. ஒரு கூடவே இருந்து அதை செத்து போயிட்டாரு, உங்கள் வழிகாட்டு செத்து போயிட்டாரு. அந்த ஆதங்கத்தின் குரல், அந்த ஆற்றாமையின் குரல், அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, அந்த சீற்றத்தின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். அதில் அங்கேயே விட்டுட்டு அதை கடந்து போயிட்டே இருக்கணும். அவரே மறந்துருப்பாரு நேரத்துக்கு. ஆனா இப்ப நம்ம இதை பத்தி பேசக்கூட பட் இது இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லை. நானே வந்து நினைச்சேன், சரி இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னுமே தினசரி ஒரு நாள் வந்து ரஞ்சித் வர்சஸ் திருமா, விசிகே வர்சஸ் ஊடகங்கள் வர மாட்டேது. அது ரொம்ப தப்புங்க. நான் என்ன கேட்கிறேன், ரஞ்சித் வர்சஸ் திருமான்னு போடுறதே தப்புங்க. முதல்ல நீலம் பண்பாட்டு மையம் வெர்சஸ் விசிகன்னு எப்படிங்க நீங்க போடுவீங்க? என்னங்க லாஜிக் இருக்கு அதுல? அது ஒரு அமைப்பு, ஒரு கட்சி, அவர் ஒரு பெரிய தலைவர், அவரோட நீங்க யாரை ஒப்பிடுறீங்க? அவர் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்தாருன்னா அது தனிப்பட்ட முடிவுங்க, அதை விமர்சிக்கல. அவர் யாரையும் போகக்கூடாது இன்டர்னலாக சொல்றாரா? விமர்சிக்கல. பொது வெளியில் ஒரு வீடியோவாக ஒன்று போடும்போது தான் அது எல்லாருக்கும் தெரிய போகுது. அப்படி தெரியும் போது ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் அன்றைக்கி அந்த பேரணிக்கு போயிருந்தேன். அந்த பேரணியில் பல பேர்கிட்ட பைட்ஸ் எடுத்தேன். அப்போது புளியந்தோப்பு மோகன் அவர்கள்ட்ட ஒரு பைட் எடுத்திருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, அண்ணன் தான் இந்த பேரணியை தலைமையேற்று நடத்தியிருக்கணும், எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது அப்படின்னு என்கிட்ட அவர் பேசினார். அது அவரோட குரல் மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தில் அன்றைக்கி எப்படியும் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டு இருந்திருப்பாங்க. எல்லாரோட குரலும் அதுதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அவர் வரணும்னு. அவர் வந்துடுவார், அவர் வருவார். நேற்று நைட்டு ஒரு போட்டாலுமே கூட அவர் நம்மளை சொல்லியிருக்க மாட்டாரோ அப்படின்னு எண்ணிய சில பேர் இருக்கிறாங்க. அவர் எதிர்பார்த்தது உண்மைதான். ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய முகம், அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய அடையாளமே டாக்டர் திருமா தான். நமக்கான தலைவர், நமக்கான அவர் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் வராததுக்கு காரணம் பல காரணங்கள் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க நேரில் வரலன்றாங்க. நேரில் வரலன்ற ஒரு சிலீசனுக்காகலாம் ஒருத்தர் வராமல் இருப்பாரா எனக்கு தெரியல.
பர்டிகுலராக ரஞ்சித்தோட ஐடியாலஜிங்கிறது வேற மாதிரி இருக்குன்றாங்க. பட் ஐடியாலஜியை பேஸ் பண்ணிலாம் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது வாழும்போது வராட்டியும் பரவாயில்ல, சாவும்போது வரணும்னுவாங்க. செத்த பிறகு நமக்கு விரோதிகளாக கடைசி வரைக்கும் திரும்ப இருந்தார், அதெல்லாம் கூட வராமலாம் இல்லை. அந்த நிகழ்வுல, அதாவது அந்த நிகழ்வு அது வந்து ஒரு நினைவேந்தல் பேரணி. அங்க நிறைய பேர் துக்கத்தை, அங்கதான் எனக்கு கேள்வி, அது நீதி வேண்டி பேரணி. ஆமா, அப்போ நீதி வேண்டி நினைவேந்தல் பேர் நடத்துறாங்க. நீதியை பெற்றுத்தருவோம்னு அரசாங்கம் சொல்லிருச்சு. அப்ப அரசாங்கம் கூட்டணியில் இருக்க நாங்க ஏன் அதுல கலந்துக்கணும்னு ஒரு ஆர்குமெண்ட். அதான் திருப்பி நான் சொல்றேன், நான் திரும்பவும் சொல்றேன், நீதி வேண்டி பேரணி நடத்துறாங்கல்ல, நீங்க இன்டர்னலா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்டர்னலா நோ ஒன் ஷுட் கோ, யாரும் போகாதீங்க, உங்க வேலையை பாருங்க, முடிஞ்சு போச்சுன்றாங்க. அவர் வெளிப்படையா போடும்போது தான் அப்போ வந்து பர்பஸ்ஃபுல்லா இது வந்து நம்ம யாருமே விசிகாவோட ஒரு கொடி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரியான ஒரு டோன் அது. அப்ப அதையும் அவ்வளவு தூரம் ஏன் டாக்டர் திரும்ப போனாருங்கிறத எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாரும் அவர் மேல அவர் சொல்ற மொழியில தான் நம்மளும் சொல்றணும். ஒரு நட்பு சுட்டல் மாதிரி தான் இது. ஏன் அப்படி சொல்லிட்டாரு, தோழமை சுட்டல் மாதிரி தான், ஏன் அப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்ல மாட்டாரே அவரு அப்படிங்கிற ஒரு பார்வை தான். அதை தவிர அவர் மேல வேற ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சாங்களா? அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய வரலாறு என்ன, இந்த கூட்டணி இன்னைக்கு இவ்வளவு வலிமையா இருக்குன்னா அதுக்கு விடுதலை தான் முக்கியமான ஒரு காரணமா இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓட் பேங்க் தான் காரணமா இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய மாநாடு, அவங்களுடைய கூட்டம் ரொம்ப முக்கியமான காரணங்களா இருக்குது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி தான். இந்த பிரச்சனை வந்தப்போ நீங்க சொல்லக்கூடிய சில ட்விட்டர் ஐடிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. அவங்க திரும்ப வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த நாட்கள்ல. அப்போ கூட அட்வொகேட் மோகன் என்னுடைய இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, எங்கேருந்து தான் வந்து இவங்களுக்கு திடீர் திரும்ப பாசம் இப்பதான் வரும். ஆனா இதே கொண்டாடினவங்க இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, வெளிநாட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க, யாரும் சென்னையில் இதே வாயெல்லாம் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து போன்ற இயக்கம் இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சவங்க தான் இன்னைக்கு வந்து பாசமா கொண்டாடுறாங்க. தலைவரே அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இதே ஐடி 2-3 ஐடி குறிப்பிட்டாங்க, பேர்லாம் ஞாபகம், பல பேர் சுத்துறானுங்க ஃபேக் ஐடியில. அதில் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, 2 சீட்டு தான், நான் கிளம்பு முடிஞ்சு போச்சு கிளம்பு. யாருக்கு? விசிகாவுக்கு 2 சீட்டு தான், நசுக்கிட்டோம் ஒடிக்கிட்டோம்லாம் வராத அப்படின்னு சொன்ன அதே வாய், அதே ட்விட்டர் ஐடி, அதே ஹேண்டில் இன்னைக்கு டாக்டர் திருமா, அண்ணன் திருமா சொன்னதை, ஏண்டா உங்களுக்கா வந்தா இது இப்படி வந்தா, அவங்களுக்கு நெருக்கடி ஏற்படும் போது அவரை ஒரு இதுவாக எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் இல்லை வந்து நீங்கள் திருமாவளவன் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சில விஷயங்களை சொல்லலாம், அவரோட தரப்புல இருந்து அவர் எப்படி பார்க்குறாருன்னு சொல்லலாம். இது வரைக்கும் அவர் இதுக்கான பதில் எங்கேயும் சொன்னது கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் மீட்டப்ஸே நடக்கல அவரோட. பட் அப்படி தான் பார்க்கணும் அதை. எனக்கு என்ன ஒன்றே ஒன்று எல்லாருக்குமே சொன்னது என்னென்னா, வீடியோ போடாமல் தவிர்த்துருக்கலாம் என்று நல்லா சொல்லியிருக்கலாம். போகணும் போகக்கூடாது எடுக்கக்கூடிய முடிவு அவங்க ஒருத்தர் தனிப்பட்ட முடிவு, ஓகேங்களா? அதுக்கு எல்லாரும் காரணத்தை கற்பிக்கலாம். ஏன் மற்ற கட்சிகள் கூட தான் வரல, நாம் தமிழர் கட்சி கூட தான் அந்த கூட்டத்துக்கு போகலை, மற்ற எவ்வளவோ கட்சிகள் போகலை தமிழ்நாட்டில், பிஜேபி கூட தான் போகலை, அதிமுக கூட தான் போகல. பிஜேபிக்கு அழைப்பு கொடுத்துருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபிக்கு எதிராக பேசினாரு. அது கரெக்ட். நான் என்ன சொல்றேன், திமுக எதிராக தான் பேசினாரு. இப்போ மேட்டர் என்னன்னா, அவர் தலித்திய செயற்பாட்டாளர்கள் அமைப்பு பாகுபாடின்றி, கட்சி பாகுபாடின்றி எல்லாரும் வாங்க தான் சொன்னார். இன்னொன்று மேபி நீங்கள் சொல்ல ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், அழைப்பு போயிருக்கணும்னு எனக்கு தெரியாது. அழைப்பு போய் தான் சில பேர் போயிருப்பாங்க, சில பேர் அழைக்கவே இல்லைன்னா போகவே மாட்டாங்க, சில பேர் அழைச்சாலும் யார் அழைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இவ்வளவு விஷயங்கள் அதில் அடங்கியிருக்குது, இந்த விஷயக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு இதில் இந்த விஷயங்கள் தோணுது. ஆனால் ரஞ்சித் வெர்சஸ் திருமான்னு கொண்டு போகிறது தப்பு, விசிகே நீலம் பண்பாடு கொண்டு போகிறது தப்பு. நீலம் பண்பாட்டு மையங்கிறது ஒரு சாதாரண ஒரு அமைப்பு, ஒரு சமூக சேவை இயக்கம். அவங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையில் பார்க்கும்போது ஒரு விஷயமா பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்காக என்னமோ நாளைக்கே என்னமோ விசிகாவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து இவர் ரஞ்சித் பக்கம் போயிடுற மாதிரியும், தலித்துகள்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ரஞ்சித் பக்கம் திரண்டுற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த திரட்சி அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கூட்டம், ரஞ்சித் நீல பண்பாட்டு மையத்தோட கூட்டம், அப்புறம் அம்பேத்கரை பெரியார். எங்க ரஞ்சித் ஒரு பெரிய லீடரா எமர்ஜ் ஆயிடுவார்ன்ற பயமா? இதெல்லாம் சத்தியமா கிடையாதுங்க. இல்ல விசிகாக்கு கேட்கலாம், ரஞ்சித் இன்னைக்கு எதிர்க்கிறாங்கல்ல அவங்கள கேட்கிறேன். அவங்களுக்கு வந்து அவர் மேல பயம் இல்ல, அவர் மேல இருக்கிற வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்வு. ஏன்னா ரஞ்சித்தோட திரைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜீவான உட்பட எல்லாருமே சொன்னது என்னன்னா, அந்த திராவிட இயக்க எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக. அந்த நட்சத்திரங்கள் நகர்கிறது படத்துல கூட
அவர் வச்ச ஒரு டயலாக் இடதுசாரிகளை விமர்சனம் பண்ற மாதிரி காயப்படுத்துச்சுன்னு சொல்லி. இல்ல நான் என்ன கேட்கிறேன், விமர்சனம் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறேன். என் கேள்வி என்ன ஒண்ணுன்னா, எல்லாரும் விமர்சனம் பண்ணுங்க, எல்லாருமே கேள்வி கேட்கலாம். அது வந்து ஒரு கலைஞனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அந்த உரிமை இருக்குது ஒரு கலைஞனுக்கு. ஏன் இப்போ வந்து வெற்றிமாறன் திரைப்படத்திலேயோ அல்லது மற்ற திரைப்படங்கள்லையோ பிஜேபி விமர்சனம் பண்ணலையா? இது படத்தை விடுங்க, நீங்க பழைய ஜெயகாந்தன் சுஜாதாலாம் படிச்சீங்கன்னா வெளிப்படையா இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து இதுல பேசுகிற அளவுக்கு நமக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதில் நம்ம படிச்சதுல. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம், நான் ஒரு விஷயத்துல நான் வந்து குறிப்பிட விரும்புறேன். திராவிட இயக்கத்தை எதிர்த்தாரு, திராவிட இயக்கத்தை பேசினாரு, விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் எழுத்தாளர் முத்துராங்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அவர் திரும்ப தெளிவாக சொன்னார், இங்கே குற்றம் நடந்திருக்கிறதா என்றால் ஆமாம் குற்றம் நடந்திருக்கிறது, ஆமாம் கொள்கையை ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கவில்லை, ஆமாம் சரியாக பண்ணலை, இன்னும் தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல, உண்மைதான் ஒத்துக்கிறோம், ஆனால் ரொம்ப கழுத்தை நெரிக்காத அப்படிங்கிறார் அவர். அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி ஒத்துக்கிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிங்க. ராமருடைய திராவிட மாடல்னு பேசாதீங்க, சாதி சங்க மாநாட்டில் போய் பேசாதீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்து இப்போ பெரியாருடைய வழியில் அண்ணாவின் வெளியில் எப்படி ஆட்சி நடத்துவீங்க? அவர் என்ன சொன்னார், திராவிட இயக்கத்தை விமர்சனம் பண்ணுறாரு யார், பா ரஞ்சித் அப்படிங்கிறாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார்? தமிழ்நாட்டில் பிறந்தார், தமிழ்நாட்டில் வளர்ந்தார். தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன அதிகபட்சம் 40-42 வயசு இருக்கும். கடந்த 40 ஆண்டுகளா 50 ஆண்டுகளா தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு. யாரோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? திமுக, அதிமுக. அது என்ன இயக்கம்? திராவிட இயக்கம். தான் எந்த இயக்கத்தை பார்த்து வளர்ந்தேன், நான் என்ன படித்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எடுக்கும்போது அவங்கள பற்றி தானே பேச முடியும், வேற யாரை பற்றி பேச முடியும்? வேற எதை வச்சுக்க எடுக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? வேற யார் இருக்கா அந்த கிரவுண்ட்? தமிழ்நாடு கிரவுண்டில் வேற யார் இருக்கா? இந்த கிரவுண்டில் இருக்கிற ஆட்களை பற்றி தான் பேச முடியும், கிரவுண்டில் இல்லாத வச்சு பேச முடியாது. கம்யூனிஸ்டா நீ அப்படின்னு கேட்டால் நான் அம்பேத்கர் அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த படத்தில், சொல்லட்டும் விடுங்க. கம்யூனிஸ்டுகள் மேலே விமர்சனம் இல்லையா? அது விமர்சனமே கிடையாது. அது விமர்சனம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, கம்யூனிஸ்டா இல்லைங்க, நான் அம்பேத்கரிஸ்ட். இப்போ அதுக்கு சொல்ல பதில் சொல்லுவார். பதில் சொல்லிட்டு நாளைக்கு திரும்ப அவர் ரஞ்சித்தோட போய் தோளோட தோல் நிற்பார். இல்லைங்க, இப்போ இந்த போராட்ட களங்கள்லையும் சரி, ஒரு கொண்டாட்ட நிகழ்வுகள்லையும் சரி, மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் 3 பேரையும் சேர்த்து வச்சு தான் கொண்டாடுவாங்க, சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க. எங்க பாமக லெட்டர் பேர்ல இருக்குங்க மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் 3 பேர் இருக்காங்க. அப்புறம் என்ன ஒருத்தரை விட்டுட்டு ஏன் இன்னொருத்தர் சொல்லலையே அப்படின்றதெல்லாம். அதுதான் நமக்கு என்ன ஒரு நகைச்சுவையா இருக்குன்னா, எல்லார் கட்சிக்குமே ஒரு கொள்கை இருக்கு, ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குது. அதை தன்னுடைய கொள்கையை ரொம்ப தீவிரமா இது பெருசா அது பெருசா அப்படின்னு ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றவங்க தான் இந்த மாதிரி மைன்யூட்டான குறைகள் விஷயங்கள்லாம் பெருசாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் தான் குறை இருக்கு. ஏன் இப்போ 10% ரிசர்வேஷனை நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய TK ரங்கராஜன் ஆதரித்து பேசும்போது திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி சண்டை போடலையாங்க? எந்திரிச்சு போய் நின்று என்னங்க பண்றீங்கன்னு கேட்கலையா? ஏன் கம்யூனிஸ்டுகள் 10% ரிசர்வேஷன் எதுக்கு ஆதரிச்சிங்கன்னு யாரும் கேட்கலையா? இந்த தமிழ்நாட்டில் கேட்க தானே செஞ்சோம், அவங்க டிஃபரெண்ட் பண்ண தானே செஞ்சாங்க. இதே கம்யூனிஸ்டுகள் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். இதே கம்யூனிஸ்டுகள் எத்தனை ஆண்டுகளா வர்க்க விடுதலை பேசினாங்க? தமிழ்நாட்டில் வர்க்க விடுதலை தாண்டி சாதி ஒழிப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது, சாதி இங்க பிரச்சனையா இருக்குன்னு சொன்னதுனால தானே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு ஆசிரமாச்சு தீண்டாமை முன்னணி ஆரம்பிச்சு? என் மாமா கம்யூனிஸ்ட் தாங்க. எத்தனை வருஷமா வர தீண்டாமை முன்னணி பத்தி பேசியிருக்காருன்னு கேட்டேன். இல்ல தெரியாது. எங்க பெரியப்பா வீட்லயும் எங்க மாமா வீட்லயும் கம்யூனிஸ்டோட அவங்க வீட்டுல போனா பெரியார் படமே இருக்காது. அவங்க வீட்டுல மார்க்ஸ் படம் இருக்கும், லெனின் படம் இருக்கும், அவ்வளவுதான். சமீப நாட்களாக தான் பெரியாரை ஏத்துக்கிட்டாங்க இடதுசாரிகள். இப்பதான் அவங்க அதை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய பார்வையை கொஞ்சம் மாத்திக்கிட்டு, இல்ல நம்ம சாதி இங்க பிரச்சனையா தான் இருக்குது, அந்த ஒரு கூறா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நகர்ந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நீங்க இடித்துரைப்பதால் வரக்கூடிய விளைவு தான் அது. இடித்துரைக்கவே கூடாதுன்னு நீங்க பேசவே கூடாது. பொலிட் பியூரோவில் தலித்துகளுக்கு எங்க இடம்னு கேட்டிருக்கிறாங்களா இல்லையா கம்யூனிஸ்டுகளை பார்த்து? ஏன் அந்த கேள்வி கேட்டாங்க? உங்க மேல வைக்கிற விமர்சனம் அது. அதே மாதிரி அவர்கிட்ட சொல்றீங்க. அவரே ஒரு மேடையில் சொன்னார், பா ரஞ்சித், நீலம் பண்பாட்டு இந்த மேடையில் சாதிகளை கடந்து நிறைய பேர் இங்கே கூடியிருக்கிறாங்க, தலித்துகளுக்கான ஒரு மேடை மட்டும் கிடையாது இது, நிறைய சாதி இந்துக்களும் இங்கே இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் சொன்னார். பேசதான் செஞ்சாங்க, அதுவும் உண்மைதான். இப்போ எல்லாருக்குமான ஒரு அமைப்பா அவர் வந்து மாறுவார். அவருக்கு இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற நிலைப்பாடுகளை குறையா அதை அமர்ந்து பேசி சரி பண்ணலாம், அவ்வளவுதான். இது வந்து ஒரு பெரிய பகை முரண் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ரஞ்சித் வர்சஸ் விசிகான்னு பேசுறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. என்ன பயப்படுறாங்க தெரியுமா? நான் ஒன்று சொல்லிடுறேன். விசிகாவை பாதுகாப்பது இங்கே பெரிய நோக்கம் அல்ல திமுகவை ஆதரிப்பவர்களுக்கு. எங்க ரஞ்சித்தை வந்து விசிகா வந்து அரவணைச்சிருச்சு, அது ஒரு சின்ன நட்பு முறைன்றது டாக்டர் திருமாவுக்கு தெரியுங்க. நம்மளாம் கால் தூசு, அவருக்கு தெரியும்.
இது பெரிய பிரச்சனையா சின்ன பிரச்சனையான்னு. சின்ன பிரச்சனை, அவருக்கு தெரியும், அரவணைக்கிறோம் நம்ம தம்பி தான் அப்படின்னு. நீங்கள் சொன்னீங்களா, நம்ம குழந்தை மாதிரி தானே பார்க்குறாரு அவர். அப்போ ஹி நோ இட். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த திராவிட இயக்கத்தின் மீதான விமர்சனத்தை இவர்கிட்ட வந்து அது அட்டாச் ஆயிரும். அவர் எவ்வளோ சொல்ல, அவர் அட்டாச் ஆயிரும். அந்த அட்டாச்மெண்ட் நமக்கு எப்போதுமே பாதிப்புன்னு இங்கே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அதனால் இன்னும் கூடுதலாக ரஞ்சித் மீதான விமர்சன கணக்கில் தொடுக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அடிப்படை அஜெண்டா. ரஞ்சித்தை வந்து தனிப்பட்ட முறையில் எதிர்ப்பதை தாண்டி ரஞ்சித் அவர்கள் டாக்டர் திருமாவோட சேர்ந்துடக்கூடாது, அவ்வளோ எளிமையாக போய் 2 பேரும் வந்து உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் இவங்கள்ட்ட இருக்குது. டாக்டர் திருமா விமர்சிக்கிறதுல அதில் வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும். அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, ஒரு ஓர்மை, நம்ம வந்து ஒரு பொது நிறுவன கழகம்னு நினைக்கிறோம், எல்லாருக்குமான ஒரு கட்சியாக இதை மாற்றுறோம், அப்படி தான் நம்ம இயங்கணும், அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு இல்லையா. அதை நோக்கி ரஞ்சித்தை வரவழைப்பார். அது இனி ஃபியூச்சர் நடக்கலாம். அந்த ஒன்றை தவிர வேறு எங்க ரஞ்சித் ஒரு விமர்சனம் பண்ணுறாரு அவர்? அப்படி அவரோட உங்களுக்கு விமர்சனம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லா இடமும் விமர்சனம் இருக்குது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறத யார் ஏற்றுக்குருவாங்க? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை வேறு யார் திமுக கூட்டில் ஏற்றுப்பாங்க? காங்கிரஸ் ஏற்றுக்குமா? கம்யூனிஸ்டுகள் ஏற்றுக்குமா? திமுக ஏற்றுக்குமா? அவங்க வேற விளக்கம் கொடுக்கலாம். திராவிடத்தின் கிளையில் முளைத்து தமிழ் தேசியம்லாம் சொல்லுவாங்க. அது ஓகே, தட் இஸ் ஃபைன். அது வந்து டீப் டிஸ்கஷனில் போகும், அது வேண்டாம். விசிகாவின் கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது தனித்துவமானது. அது வந்து அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, வரலாறு இருக்குது, அதெல்லாம் வந்து வேற. ஆனால் இந்த விஷயத்தில் அவரோட வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்பு முரணை ஊதி பெருசாக்கி பெரிய முரணாக மாற்றி அவரை நம்ம எதிரியை போல சித்தரிப்பது அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே உள்ளபடியே வருத்தம் அளிக்குது. உள்ளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையெல்லாம் வெளியில் பேசவே கூடாது. தனிப்பட்ட முறையில் நான் அவங்கள காஃபி சாப்பிட கூப்பிட்ருப்பேன், சரிங்களா, நீங்கள் ஏதோ ஒரு மூடில் இருந்திருப்பீங்க, வரம்பா அப்புறம் வரம்பா வைப்பா அப்படின்னு இருப்பீங்க, காஃபி சாப்பிட கூட வரல பாரு, அவன் என் மேலே அவனுக்கு ஏதோ தீண்டாமல் இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சின்னு நான் பாட்டுக்கு போனேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சரி, அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்களெல்லாம் வெளியில் ரொம்ப டிஸ்கஷனுக்கு வர்றது வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசணும்னா அது ஈஸியாக அந்த விஷயம் வந்து சரியாக தான் வாய்ப்பு இருக்குது. எதிர்முகாமல் நிறுத்தக்கூடாதுங்கிறது தான் என் கருத்து. ரஞ்சித்தை எதிர்முகாமல் நிறுத்துறது தவறானது. அவர் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது, நாக்பூர் இருக்குது, பிஜேபி இருக்குன்னா கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்து தான் ஆகணுங்க மாதிரி வெளியே தெரிஞ்சிடும். அப்படி வெளியே தெரியும் போது விமர்சனம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், அன்றே சொன்னோம், அன்றே கணித்தோம்னு நீங்கள் சொல்லலாம். அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பிஜேபி எதிர்க்கிறாரு, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறாரு, அவருடைய எல்லா திரைப்படங்களும் அதை காண்பிக்கிறாரு. காலால் என்னங்க கதை? காலானா கருப்பு அன்னைக்கெல்லாம் கொண்டாடினாங்க, தூக்கி வச்சு கொண்டாடினீங்க, கருப்பை காமிச்சிட்டாருன்னு. எதிரில் உட்காந்தவன் பேர் என்ன, அவன் அடையாளம் என்ன? காவியை தாங்க கருப்பு எதிர்க்கிற மாதிரி காமிச்சாரு. அன்னைக்கு கொண்டாடினீங்களே தூக்கி வச்ச ரஞ்சித், ரஞ்சித் அப்படின்னு. அன்னைக்கு அதிமுக ஆட்சி இல்லை. இந்த மாதிரி நீங்க டக்கு டக்குன்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க வந்து கேம்பெயினுக்கு பயன்படுத்துவாங்க. சார்பட்டா பரம்பரைங்க, சார்பட்டா பரம்பரை மாதிரி திமுகவை கொண்டாடி தீர்க்கிற படம் வேற என்ன இருக்குது? எமர்ஜென்சியில் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சியை எதிர்த்து சரியான நிலைப்பாட்டில் இருந்த ஒரே கழகம் திமுக கழகன்ற ஒரு இது இன்னைக்கும் கெத்து வந்து திமுகவுக்கு இருக்குல்ல. அதை படத்தில் காமிச்சு லட்சக்கணக்கான இளைஞர்கள்ட்ட கொண்டு போனாரா இல்லையா ரஞ்சித்? வெளிப்படையாக காமிச்சாரா இல்லையா பேரோட? அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அன்னைக்கெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிவிட்டு இன்னைக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுக்கு பின்னாடி நீங்க சொல்ற மாதிரியான ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. எங்க இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடக்கூடாதுன்னு பலர் விரும்புறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம். ஆனா அதை திரும்பி சொல்றேன், அவர் ஒரு பெரிய அரசியல் இயக்கம் இல்லை, நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போறதும் இல்லை. எந்நேரம் அவர் அடுத்த கட்ட வேலை பட வேலைக்கு போயிருப்பாரு, தங்கலான வேலையில இப்போ பிஸியாக இருப்பாரு, அவரே அதை பற்றி பார்க்க மாட்டாரு. ஆனால் என்னன்னா அவரை பற்றி பேசி நாளைக்கு அவனோட இருக்கிற ஒரு கூட்டம், அவரோட இயங்குற ஒரு கூட்டம் இவனோட வந்துடக்கூடாது, இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இணையத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. நான் திரும்ப திரும்ப ஷாலமாசருடைய பதில் தான் நானும் சொல்லுவேன். இணையத்தில் குறைக்கும் கும்பல்ல ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு. அந்த இணையத்தில் குறைக்கும் கும்பலுக்கெல்லாம் பதில் யாருமே கொடுக்கூடாது. இணையத்தில் இயங்குறவங்களும் நம்ம சாதாரணமாக இடம் போட்ட முடியாது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்காக இணையத்தில் இயங்கக்கூடியவர்கள் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அந்த கட்சியினுடைய சரிவுக்கும் முக்கிய பொருள். கரெக்டுக்கு அருண், நான் என்ன கேட்குறேன்னா நேரடியாக இருக்கணும்ன்ற நீ ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு மறைமுகமாக அதெல்லாம் விடுங்க. அப்படிதாங்க இந்த காலத்தில் இயங்குவாங்க. அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அந்த கட்சியினுடைய சரிவுக்கும் அந்த கட்சி சார்பாக இயங்கக்கூடிய இணைய நெட்டிசன்கள் தான் முக்கிய காரணமா இருக்காங்க. முக்கிய காரணம் அதெல்லாம் நம்ம வந்து மறுப்பதற்கான முக்கிய காரணமாக தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி அருள். ரொம்ப நன்றி.